நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பௌரவராஜ்ய சிம்மாசனம் தன்னோட அரசனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மேல வா புரு. நிச்சயமாப்பா. இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. இந்த புரு எல்லா வேலையையும் முடிச்சிடுறேன். என்னோட ராஜ பட்டாபிஷேகத்தை எங்க அம்மா தான் செய்யணும்னு நான் சபதம் எடுத்திருந்தேன். வாங்கம்மா. இன்னைக்கு நான் பௌரவ ராஜ்யத்துக்கு அரசனாயிருக்கேன். ஒரு அரசனை விட பெரிய காவலன் வேற யாரும் இல்ல. ஒரு அரசனோட முதன்மையான கடமை தன்னோட ராஜ்யத்தை காப்பாத்துறது தான். ராஜ்யத்தோட எல்லைகளை பாதுகாக்கணும். ஆனா இப்ப நம்மளோட ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. அந்த ஆபத்து என்னங்கறத நீங்களே இப்ப பாத்தீங்க. அலெக்சாண்டர், அவனோட இன்னொரு பெயர் சிக்கேந்தர். அந்த சிக்கேந்தர் நம்ம தேசத்தை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் எந்த ஒரு எல்லைக்கும் போக தயங்க மாட்டான். தான் முன்னாடி எழுப்பப்படுற விரல்களை அந்த சிக்கேந்தர் வெட்டுறதுக்கு ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டான். ஆனா இந்த விரல்கள் ஒரு பலமான கைப்பிடியானா இந்த கைப்பிடியை உடைக்கிற அளவுக்கு அவன் கிட்ட வலிமை இல்ல. அந்த சிக்கேந்தருக்கு எதிராக நாம
ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கணும். நாம ஒன்னா இருக்கணும். நாம எல்லாரும் நமக்குள்ள இருக்கிற ஜாதி மதம் பேதத்தை மறந்து ஒன்னானா நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன். அந்த சிக்கேந்தரால ஒரு நாணயத்தை கூட இங்கிருந்து கொண்டு போக முடியாது. மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் சாதாரண போர் வீரன் இல்ல, அவன் சிக்கந்தர். அவன் எகிப்துல இருந்து பாரசீகம் வரைக்கும் தன்னோட வெற்றி கொடியை நாட்டியிருக்கான். அந்த சிக்கந்தரை தோற்கடிச்சு நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? நாங்க எதுக்காக அனுபவமே இல்லாத ஒன்ன நம்பணும்? உன் உடம்புல அரச வம்சத்து ரத்தம் ஓடலாம், ஆனா நீ வளர்ந்தது எங்க? கொள்ளையர்கள் உலகத்துல வளர்ந்த ஒன்ன எப்படி நம்புறது? பாரதவாசிகள் அந்த மலை மாதிரி, அத சூறாவளியால எதுவும் பண்ண முடியாது. ஷா ஆசியா அலெக்சாண்டருக்கு முன்னாடி யாரும் தலை நிமிர்ந்து நிக்க கூடாது. எல்லாரும் தலைய குனிங்க, இல்லனா உடம்புல தலை இருக்காது. சொன்னதை செய்யுங்க. வேணாம் ஃபர்ஸ்ட் இயர். ஒரு கூட்டத்தோட தலைவன் என்ன பண்ணுவானோ அவனோட கூட்டமும் அதையே தான் பண்ணும். பயம் இல்லாத இந்த கண்கள்ல போரஸ் இருக்கான்ற தைரியம் இருக்க. அவங்க அரசரோட தலையை நான் வெட்டும்போது அப்ப இவங்க தலையும் நான் வரும்போது சொல்லாமலே குனியும். சரியாதான் சொன்னீங்க மகாராஜா. நான் கொள்ளையர்கள் உலகத்துல தான் வளர்ந்தேன். அரசனா இருக்க எந்த அனுபவமும் இல்ல. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே கொள்ளையன்தான் தராயஸ் அப்படிங்கிற ஒரு அந்நியனை இந்த பாரதத்தை விட்டு விரட்டி அனுப்புனான். அதோட பாரசீகம் போய் அலெக்சாண்டரோட கழுத்துல வாளை வச்சு அவனுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துட்டு வந்த. இப்போ நீங்க என்ன கொள்ளையன்னு நினைச்சாலும் சரி, இல்ல அரசன்னாலும் சரி, என்னோட இலக்கு ஒண்ணுதான். நான் எந்த ஒரு அந்நியனையும் நம்ம பாரத தேசத்தை ஆக்கிரமிக்க விட மாட்டேன். அதுக்கு நீங்க துணையா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. நீங்கெல்லாம் வீரர்கள், போர் வீரர்கள், பலசாலிகள். அதனால உங்கள யாருக்காவது என் பலத்துல சந்தேகம் இருந்தா அந்த சந்தேகத்தை இந்த நொடியே போக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எல்லாருக்கும் சவால் விடுறேன். உங்க வாளை எடுத்து என் கூட சண்டை போடுங்க. உங்கள யாராவது ஜெயிச்சா எந்த கேள்வியும் கேட்காம நீங்க சொல்றத நான் செய்யறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சா நீங்க எல்லாரும் என் கூட ஒன்னு சேரணும். ஒத்துக்கிறீங்களா? இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். தக்ஷஷீலால நடந்தத பாரதத்தில் நடக்க என்னைக்கும் விட மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னா நான் நிச்சயம் மன்னிச்சிருவேன்.
ஆனா தேசத்துக்கு துரோகம் பண்ணா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஒண்ணு நீங்க என்னோட சேர்ந்து நம்ம தேசத்தோட கடமையை நிறைவேத்துங்க, இல்ல உங்க கூட போரிட்டு நான் உங்க ராஜ்யத்தை கைப்பற்றுவேன். இங்க இருக்கிற எந்த ராஜ்யத்தோட அரசரையும் என் தாய் நாட்டை அபகரிக்க வந்த அலெக்சாண்டரோட கைகோர்க்க என்னைக்கும் நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். ஆனா ஒரு எதிரியா உன்னை தோக்கடிச்சு இத உன்கிட்ட இருந்து பறிச்சுப்பேன். என்னோட தாய் மண்ல மட்டும் உன்னோட காலடி பட்டுது, நான் உன்னோட விதிய மாத்திருவேன். இது உங்களோட கடைசி வாய்ப்பு. யார் மனசுல எந்த சந்தேகமோ வருத்தமோ இருந்தாலும் இப்பவே அதை போக்கிக்கோங்க. உங்களோட கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த அலெக்சாண்டர் நம்மளோட எதிரிங்கிறத யாரும் எந்த சூழ்நிலையிலையும் மறக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? இதுக்கப்புறம் நாம எதிரெதிரா இல்ல, ஒன்னா சேர்ந்து அந்த அலெக்சாண்டரை எதிர்த்தாகணும். இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் இப்போ என் கூட இருக்கீங்க? இவங்க எல்லாருடைய முடிவை நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ உங்க முடிவை சொல்லுங்க மகாராஜா. நான் உங்களுக்கு துணையா இருக்க தயாரா இருக்கேன். ஆனா நீங்க தீயோட மோத போறீங்க. அலெக்சாண்டரை எதிர்க்கிறது விளையாட்டு கிடையாது. சின்ன வயசுல நிறைய விளையாட்டுகளை விளையாடி இருக்கோம் மகாராஜா. இப்ப நம்ம தாய் நாட்டுக்காக உயிரை கொடுக்கறதையும் உயிரை எடுக்கிற விளையாட்டையும் விளையாடணும். அந்த நெருப்பு விஷயத்துக்கு வரும்போது இந்த ஜீலம் தாயோட ஆசீர்வாதத்தோட அந்த சிக்கேந்தர் அப்படிங்கிற தீயையும் நான் அணைச்சிடுவேன். ஒன்னு நிச்சயம், அந்த சிக்கேந்தரை என் பாரதத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை கூட எடுத்துட்டு போக விட மாட்டேன். ஒருவேளை காஞ்சு போன மண்ணுல தண்ணிய கலந்தா அது ஒன்னா சேர்ந்து ஒரு உருவத்தை உண்டாக்கும். நாம எல்லாரும் அந்த காஞ்ச மண்ணு மாதிரி. அதுல தேசப்பற்றுங்கிற தண்ணிய கலந்தா பாரதங்கிற ஒரு அழகான உருவம் உண்டாகும். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அலெக்சாண்டரோட சேனைகள் நம்ம முன்னாடி ஒரு ஆட்டு மந்த மாதிரி தான் தெரிவாங்க. நாம ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த போர்ல நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும்.
மகாராஜா புருஷோத்தமன் வாழ்க! மகாராஜா புருஷோத்தமன் வாழ்க! நீ பண்ணுனது எவ்வளவு பெரிய தவறுன்னு உனக்கு புரியல புரு. மனுஷங்களை திங்கிற அந்த மிருகத்தை உயிரோட விடுறது பேரழிவுக்கு வழிவகுக்கும். அலெக்சாண்டரோட அடுத்த தாக்குதல் இன்னும் பயங்கரமாயிருக்கும். ஆனா நீ அதை எதிர்க்கிறதுக்கு இப்போ தயாராயில்ல. நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம் போரஸ். ஆனா நீ இந்த சிக்கந்தர் அலெக்சாண்டரை உயிரோட விட்ட. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட போரஸ். இந்த சீலம் நதியை நினைச்சு நீ ரொம்பவே பெருமைப்படுறல. இந்த மண் மேல உனக்கு அவ்வளவு அன்பு இருக்குல்ல. இப்ப இந்த சிக்கந்தர் உன்னோட சீலம் நதியை வச்சு உன் தாய் நாட்டோட மண்ணை என் கைக்குள்ள கொண்டு வர. தயாராயிரு போரஸ், நான் திரும்ப வருவேன். ஆரியன், நீங்க இன்னும் இங்கே இருக்கீங்க? துலாதானத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. பிரச்சனை இல்ல, மனசுல இருக்க பாரத்தை இறக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எப்படி நான் நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஆரியன், இல்ல அனுஷியா, தயவு செஞ்சு என்ன தடுக்காத. என் மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்லுவேன். இன்னைக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் வார்த்தை இல்லை, என்னோட வழி. எனக்கு 2 முறை உயிரை திருப்பி கொடுத்திருக்க. ஒரு முறை ஓ அண்ணன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தின. அதுவே 2வது முறை ஏன் அண்ணன் கிட்ட இருந்து. அந்த சிவத்தை கொல்ல முயற்சி பண்ணும்போது அப்ப பொறுக்கிட்ட என்ன காப்பாத்த சொல்லி என் உயிர் எனக்கு திருப்பி கொடுத்த. ஆனா நீ என் அண்ணன் பண்ண எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்ட. இப்ப நான் விடுற மூச்சு காத்து கூட உனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அனுஷியா. எவ்வளவு வலி, எவ்வளவு அவமானத்தை தாங்கிக்கிட்டு இருக்க. உன் கண்ணை கூட பார்க்க முடியல. உனக்கு நடந்த இந்த அவமரியாதைக்கெல்லாம் காரணங்கள் கூட என்னோட சொந்த அண்ணன் தான். சத்தியமா தெரியல. இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நான் வெளியே வருவேன். சத்தியம் எனக்கு தெரியல. ஆரியன், உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு இருந்தும் நீ இங்க இருக்கணும்னு நினைச்ச. அந்த சமயம் தான் புருவ என்னோட உயிரையும் தன்னோட தாய் நாட்டை காப்பாத்த அலெக்சாண்டர் கூட போர் புரிய அனுப்பி வச்ச. நீ இன்னொரு முறை திரும்பவும் நிரூபிச்சிட்ட அனுஷியா. துணிச்சல்லையும் தைரியத்திலையும் சுயநலம் இல்லாம யோசிக்கிறதுலையும் ஆண்கள் என்னைக்கு பெண்களுக்கு நிகர் இல்லைன்றதை நீ நிரூபிச்சிட்ட. நீ என்னுடைய மனைவி, என்னுடைய தோழி. என்னுடைய மகனுக்கு நீ தாயா இருக்கிறது எல்லாம் நான் செஞ்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அனுஷியா.
எனக்கு இப்ப எப்படி இருக்க தெரியுமா? உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் ஒன்னா சேர்ந்து வர மாதிரி இருக்க. இனிமே நல்லதுதான் நடக்கும். பல தலைமுறைகளா பௌரவ ராஜ்யத்துல ஒரு சடங்கு இருக்கு. சிம்மாசனத்தில் அமர போற ஒவ்வொரு அரசனுக்கும் துலாதானம் நடக்கும். அதுல அரசரோட எடைக்கு சமமா உங்களோட நகைகளையும் விலை மதிக்க முடியாத ஆபரணங்களையும் அதுல வைப்பாங்க. அதுக்கப்புறமா அதுல வச்ச தங்கத்தை மக்களோட நன்மைக்காக பயன்படுத்துவாங்க. அந்த துலாதானம் இன்னைக்கு மகாராஜா புருஷோத்தமனுக்கு நடக்க போகுது. மகாராஜா புருஷோத்தமனுக்கு நடக்க போகுது. மகாராஜா புருஷோத்தமனுக்கு நடக்க போகுது. இன்றைய நாள் பௌரவ ராஜ்யத்தோட சேர்த்து என்னோட வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான நாள். நான் பௌரவ அரசரா மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போறேன். அதோட இது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த பயணத்தோட ஆரம்பமா என் மக்களுக்கு தானம் செஞ்சு என்னோட ஆட்சியை ஆரம்பிக்க போறேன். நமக்கு துரோகம் பண்ணி ஒரு பௌரவ ராஜ்யத்தினுடைய மகாராஜாவாயிட்டா. ஆனா என்ன பண்ணாலும் அவன் அலெக்சாண்டர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சாணக்கியன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அவர் நம்மளையே ஏமாத்திட்டாரு. இப்ப நாம் அந்த போரச கொல்றதுக்கு முன்னாடி நாம் அந்த சாணக்கியனை கொல்லணும். புருவோட தந்தைங்கிறதுனால ஏதாவது ஒரு ஆபரணம் வைங்க பௌரவ அரசே. இப்ப சேவகர்கள் இதுல ஆபரணங்களை வைக்க ஆரம்பிங்க. புரு, இப்ப நீ அரண்மனையில அதிகமா சாப்பிடுறதால எடை அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ தங்க நகைகள் வச்சதுக்கு அப்புறமும் கூட இந்த தராசு கொஞ்சம் கூட நகரவே இல்ல. உணவால அதிகரிக்கல, அன்பால அதிகமாயிடுச்சு. அப்படியா? யாரோடது? பொறுத்திருந்து பாரு, நீயே சீக்கிரம் தெரிஞ்சுப்ப. எடை இன்னும் சமமாகல. யாராவது இன்னும் ஆபரணங்களை கொண்டு வந்து வைங்க.
யாரோட அன்பால எடை அதிகமாச்சுன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா லாச்சி? மகாராஜா புருஷோத்தமனுக்கு எதிரில் போடப்பட்ட எல்லா ஆபரணங்களும் இந்த பௌரவ ராஜ்யத்தோட நன்மைக்காக பயன்படும்னு தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருக்கிறவங்களோட ஆபரணங்கள் பண்ணாதத உன்னோட கொலுசு பண்ணி காட்டிருச்சு லாச்சி. இதுதான் அறிகுறி. ஒரு ஆணோட வாழ்க்கையில பெண் எவ்வளவு முக்கியன்றதை இது காட்டுது. அவளோட துணை, அவளோட நம்பிக்கை ஒரு ஆணோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு உதவும். இன்னைக்கு நீ புருவோட பலமா மாறி இன்னும் அவனை உயர்த்திட்ட. பௌரவ ராஜ்யம் உன்னை மகாராணியா பாக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல லாச்சி. ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். புருவோட இலக்கு என்னங்கிறது உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ புருவோட வாழ தயாரா இருக்கியா? எனக்கு தெரியும், ஒரு ராணி தன் கணவனுக்கு முன்னாடி ராஜ்யத்தை பத்தி தான் யோசிக்கணும்னு. எங்களோட இந்த பயணத்துல நான் என்ன தியாகம் பண்ணணும்னாலும் கண்டிப்பா பண்ணுவேன். அலெக்சாண்டர் கூட நடக்க போற இந்த யுத்தத்துல மகாராஜா கூட ஒவ்வொரு அடியிலையும் நிச்சயமா நான் அவனுக்கு துணையா இருக்க போறேன். நாம ஒரு அம்பால 2 இலக்க தாக்க போறோம். சாணக்கியருடைய கதையும் முடியும், இந்த தாக்குதலால புருவோட கதையும் முடியும். பாருங்க தக்ஷசிலா அரசே, நீங்க திரும்பவும் இந்த ரத்தத்தை என் உடம்புக்குள்ள ஓட வைக்க முடியுமா? எனக்கு எதிராக வாழை எடுங்க. என்ன கொன்ன திரும்ப தக்ஷசிலாக்கு உங்களால அரசராக முடியுமா? முடியாதுல. உங்களால அதை பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்றதுக்கு சாத்தியமே இல்லை. அதே மாதிரி தான் அலெக்சாண்டரை தோக்கடிக்கிறதும் சாத்தியம் இல்லாத ஒண்ணு. இது வரைக்கும் போரஸ் பண்ணது அது அவனோட வெற்றி நினைச்சிட்டு இருக்கான். அவன் பண்ண இந்த தப்புக்காக அவன் வாழ்க்கையே அழியிற அளவுக்கு அவன் தாங்க முடியாத வழியை நான் கொடுப்பேன். அவன் தான் மக்களுக்கு முன்னாடி ஏன் கிட்டே சவால் விட்டான், என்ன அவமானப்படுத்தினா. இதுதான் அவனோட வெற்றி நினைச்சிட்டு இருக்கான். சியூஸோட மகன் கிட்ட மோதுனா என்ன ஆகணும் அந்த பௌரவ மகாராஜா போரஸ்க்கு நான் புரிய வைப்பேன்.
ஜீலம் நதியோட நீரை நினைச்சு நீ ரொம்பவே பெருமைப்படுறல. நான் இந்த நீரை தீயால நிரப்புறேன் பாரு. போரஸ் பண்ண தப்புக்கு தண்டனையா பௌரவ ராஜ்யமே பத்தி எரிய போகுது. ஓம் த்ரயம்பகம் ஜஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கமேவ பந்தனாத் பிருத்யோர் முக்தியமாம்ருதாத். ஓம் ஸ்வாஹா. குருவே, ஒருத்தருடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும்போதுதான் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுவாங்களே குருவே. இப்ப யாரை காப்பாத்துறதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பௌரவ ராஜ்யத்தின் பாதுகாப்பிற்காக. சிக்கந்தர் என்கிற ஒரு பேராபத்து இந்த முழு பாரதத்தையும் தாக்குறதுல இருந்து பாதுகாக்க பாரதத்தோட மேற்கு துவாரத்துல மரணம் காத்துட்டு இருக்குது பானு. புரு பண்ணின ஒரு தவறு ஒரு வாளா மாறி இந்த முழு பாரதத்தையும் தாக்க போகுது. அப்போ இப்ப நீங்க மகாராஜா புருஷோத்தமனோட எல்லா உறவையும் முறிச்சுக்க போறீங்களா குருவே? எனக்கு இதை தவிர வேற எந்த வழியுமே இல்லை. ஆனா புறப்படுறதுக்கு முன்னாடி நான் கடைசி முறையா மகாராஜா புருஷோத்தமனை சந்திச்சுட்டு தான் புறப்படுவேன். இன்னைக்கான ராஜசபையில மக்களின் கோரிக்கைகள் கேட்கப்படும். உங்கள யாருக்காவது கோரிக்கை இருக்கா? இருக்கிறது. நான் இன்னைக்கு என்னுடைய ஒரு மனுவை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். மகாராஜா புருஷோத்தமன். வணக்கம் குருவே. வெற்றிக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், தீர்க்காயுசுக்கான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறேன். ஆனா உன் வெற்றிக்கும் உன் ஆயுளுக்கும் இரண்டுக்குமான இடைவெளியை நீயே குறைச்சுக்கிட்ட. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நீதி வேணும்? நான் இங்க நீதி கேட்டு வரல, என்னுடைய முடிவை சொல்ல வந்திருக்கேன். மகாராஜா புருஷோத்தமன், குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு வழிகாட்டுதலை மட்டும்தான் தர முடியும். ஆனா அவனை அந்த வழியில மட்டும்தான் நடக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. இப்ப தெளிவா தெரியுது. இனிமே நான் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதனால நான் இப்போ இங்கிருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ அந்த அலெக்சாண்டரை கொல்றதுக்கான வாய்ப்பை மட்டும் இழக்கல புருஷோத்தமன். அதோட சேர்த்து நீ இந்த அரியாசனத்துல அமரக்கூடிய நன்னாள்ல அந்த அலெக்சாண்டரை எதிர்த்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்ட. உனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த அலெக்சாண்டர் தன்னுடைய இலக்கை அடையாம விடமாட்டான். எந்த அவமானத்தை தாங்கி இங்கிருந்து போனானோ அதுக்கு பதிலா 10 மடங்கு பலத்தோட உன்னை திருப்பி அடிக்க இங்க வருவான். இப்ப அவன் பதிலடி கொடுக்கக்கூடிய திட்டத்தையும் தீவிரமா தீட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இங்க துலாதானம் நடத்திக்கிட்டு இருக்க. உன்னுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு புருஷோத்தமன். என்ன மன்னிக்கணும் குருவே. ஏன்னா நீங்க சொன்ன விஷயத்த என்னால ஏத்துக்க முடியாது. புரு சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கலாம், அதுக்காக அவன் நோக்கத்தாவும் மறக்க மாட்டான். ராஜ சிம்மாசனத்தோட பெருமை நம்ம கண்கள்ல உள்ள இலக்க அது மறக்க வச்சிடும்.
கடந்த 10 வருடங்களாக இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தன்னுடைய நாட்டில இருந்து புறப்பட்ட அந்த அலெக்சாண்டருக்கு தன்னுடைய நாட்டை பத்தி எந்த கவலையும் இல்ல. அதனாலதான் அவன் எல்லா இடத்துலயுமே வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கான். இல்ல குருவே, என்ன நிறுத்த முயற்சி பண்றதால எந்த பலனுமே இல்ல ராஜமாதா. ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறார். எந்த ராஜா தன்னுடைய சிம்மாசனத்தை வீடுன்னு நினைக்கிறானோ அந்த ராஜாவோட மக்களுக்கு வீடு மட்டும் இல்ல, நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம தவிக்க போறாங்க. தாய் நாட்டை காப்பாத்துறதுக்கான திட்டத்தை சிம்மாசனத்துல உட்கார்ந்து போட முடியாது. போர்க்களத்துக்கு நடுவுல போரிட்டு தான் ஜெயிக்க முடியும். இதுதான் உனக்கும் அந்த அலெக்சாண்டருக்கும் இருக்கிற வித்தியாசம். இத புரிஞ்சுக்க நான் ரொம்ப காலம் வீணடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய பிரார்த்தனை ஒண்ணுதான். என்னுடைய யோசனையும் நீ பண்ணின தப்புகளாலையும் இந்த பாரதமும் இந்த பாரத நாட்டு மக்களும் அலெக்சாண்டர் கிட்ட அடிமைகளாக போறாங்க. குருவே நீங்க போகாதீங்க. வேண்டாம்மா. மனுஷங்க சில நேரத்துல அவங்க பார்க்கறத வச்சு மட்டுமே எல்லாத்தையும் நம்புறாங்கம்மா. प्रजा सुखे सुखम राज्य प्रजनाम तु हिते हितम नात्म प्रेम हितम राज्य प्रजनाम तु प्रेम हितम. ஒரு அரசனோட உயிர் அவனுக்கு சொந்தம் இல்ல, அது மக்களுக்கு தான் சொந்தம் குருவே. அவங்க சந்தோஷம்தான் அரசனுக்கு மகிழ்ச்சியை தரும். மக்களோட நன்மையில தான் ஒரு அரசனுக்கும் நன்மை நடக்கும். ஒரு அரசன் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் என்னைக்கும் தனிப்பட்டதா இருக்க கூடாது குருவே. அரசர்களுக்கு ஒரே இலக்கு தான், மக்களோட முன்னேற்றமும் நன்மையும். இத நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் ஒரு அரசனா எப்படி என் கடமையை பண்ணாம தவிர்க்க முடியும்? அதுவும் என்னோட மக்களுக்கு நான் அதிகமா தேவைப்படுற நேரத்துல. அங்க கொஞ்சம் பாருங்க. போருக்கான ஆரம்பத்தை சிக்கந்தர் மட்டும் இல்ல, நானும் இப்பவே இங்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எல்லா எல்லைகள்லயும் என்னோட சேனைகள் இருக்காங்க. ஏன்னா அந்த சிக்கந்தர் என்னோட ராஜ்யத்துக்கு வர்றதுக்கான ஒரே வழி இது மட்டும்தான். ஜீலம் தாய் சாட்சியா நான் எடுத்த சத்தியத்தை நான் மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க குருவே. எனக்கு என்னோட இந்த சிம்மாசனத்தை விட என்னோட தாய் நாட்டு மேலதான் அன்பு அதிகம். நான் அந்த சிக்கேந்தரை என்னோட ராஜ்யத்துக்குள்ள இந்த ஜீலம் நதியை கடந்து வர விட மாட்டேன். அதுக்காக நான் என் உயிரையே கொடுக்கணும்னாலும் நான் தயங்க மாட்டேன். என் குரு என்கிட்ட சொன்னத
நான் இன்னைக்கு உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். குரு சிஷ்யனுக்கு என்னைக்குமே வழிகாட்டுவான். ஆனா சில நேரங்கள்ல அந்த சிஷ்யனும் குருவுக்கு வழிகாட்ட முடியும். ஒருவேளை இந்த நாட்டுல எல்லாரும் உன்ன மாதிரி இருந்தாங்கன்னா அப்போ நம்முடைய நாட்டுல எந்த ஒரு அந்நிய நாட்டவனையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய அகண்ட பாரதம் அப்படிங்கிற கனவை நிறைவேற்றுறதுக்காக நான் உன் கூட எப்பவும் துணைக்கு இருப்பேன். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். ஒரு குருவோட கைகள் சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் பண்ணதான் உயரணும், மன்னிப்பு கேட்க உயரக்கூடாது. நம்ம இலக்கு ஒண்ணுதான் குருவே, ஆனா ஒரே வித்தியாசம் நம்மளோட வழி. நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன், நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை என் கடமையா நான் நிறைவேற்றுவேன். சிக்கந்தர் ஜீலமோட அந்த பக்கம் இருக்கான், நான் இப்ப ஜீலமோட இந்த பக்கம் இருக்கேன். எங்களோட விதி எங்க 2 பேருக்கும் எதிராக தான் இருக்க போகுது. நீ வா அலெக்சாண்டர், நம்ம 2 பேரோட விதியும் நம்மள எவ்வளவு தூரத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.